இன்னைக்கு காலையில நீங்க ரொம்ப அவசரமா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போதோ, அல்லது ஏதோ ஒரு பெரிய சவால நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போதோ, ம். உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு மாபெரும் பாதுகாப்பு வலை உங்கள சுத்தி பின்னப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க எப்போவாது உணர்ந்திருக்கீங்களா? பொதுவா நாம அத கவனிக்கிறதில்ல. ஆமா. ஆமா. அதாவது இது ஏதோ ஒரு உருவகத்துக்காக சொல்லப்படுற வலை கிடையாது. நாம ரோட்ல நடக்கும்போது, நம்ம அன்றாட போராட்டங்கள சந்திக்கும்போது, ஏன் நாம தூங்கும்போது கூட, நம்ம இருப்பையே தாங்கி பிடிக்கிற ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்துல இயங்கிட்டு இருக்கு. கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான உரையாடல்ல அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தத்துவத்தை தான் நம்ம அக்குவேர ஆணிவேர பிரிக்க போறோம். இதுக்காக இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஆதாரம் அருட்பெருஞ்சோதி அகவல்ல இடம்பெற்றிருக்கிற 364 முதல் 367 வரையிலான மிக முக்கியமான வரிகள். ம். ரொம்ப ஆழமான வரிகள் அது. ஆமா. பூமியில இருக்கிற பரந்த உயிரினங்கள், அப்புறம் அந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகளோட தோற்றம், நம்ம உடலை தாக்கும் நோய்கள், இது மட்டும் இல்லாம குழந்தை பருவத்திலிருந்து நம்ம செய்யற செயல்கள் வரைக்கும், இது எல்லாத்துலயும் அந்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற பேரொளி எப்படி ஊடுருவி நம்மளை எப்படி காக்குது அப்படிங்கறது இந்த வரிகள் ரொம்ப நுட்பமா விவரிக்குது. அதாவது மனிதர்களாகிய நாம பல நேரங்கள்ல, குறிப்பா ரொம்ப சவாலான தருணங்கள்ல நம்மள நாமளே தனிமைப்படுத்தப்பட்டவங்களா அல்லது ஒரு பாதுகாப்பற்ற நிலையில இருக்கிறதா உணர்றோம் இல்லையா? ஆமா, ஒரு தனிமை உணர்வு வந்துடும். அதுதான். இது இப்போ நவீன மனிதனோட ஒரு உளவியல் சிக்கலாவே மாறிடுச்சு. ஆனா, நாம இன்னைக்கு ஆராயப் போற இந்த குறிப்பிட்ட தத்துவ படிக்கட்டுகள், இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு உயிரும் எந்த ஒரு கணத்திலயும் தனித்து விடப்படல அப்படிங்கிற ஒரு ஆழமான புரிதல நேயர்களான உங்களுக்கு முன்வைக்குது. ம். இது வெறும் நம்பிக்கையை சார்ந்த விஷயம் மட்டும் இல்லங்க. இயற்கை, உயிரியல், மனிதனோட உளவியல் இது மூணையுமே ஒருங்கே இணைக்கிற ஒரு தத்துவச் சங்கிலியா தான் இது இருக்கு. சரி. அந்த தத்துவச் சங்கிலியோட முதல் கண்ணிலிருந்தே நாம ஆரம்பிப்போம். அதோட முதல் வரியே ஆன்மீகத்தை பத்தின நம்ம பொதுவான புரிதலுக்கு நேர்மாறா தொடங்குது. எப்படி சொல்றீங்க? அதாவது, நிலம் பெரு உயிர் வகை அருட்பெருஞ்சோதி, நீள்குழு அனைத்தும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அந்த வரிகள் சொல்லுது. இப்போ பொதுவா ஒரு பழங்கால தத்துவமோ அல்லது ஒரு ஆன்மீக தேடலோ அப்படின்னா, வானத்தை பத்தியோ சொர்க்கத்தை பத்தியோ இல்ல நம்ம அறிவுக்கு எட்டாத ஏதோ ஒரு மாய உலகத்தை பத்தியும் தானே பேச தொடங்குவாங்க. ஆமா, பொதுவா அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா இங்க பாருங்க, நிலம் பெரு உயிர் வகை அப்படின்னு ரொம்ப தெளிவா பூமியில வாழ்ற உயிர்களை பத்தியும், அதுலயும் குறிப்பா நீழ்குழு வனைத்தும் அப்படின்னு சொல்லி உயிரினங்கள் எப்படி பரந்த குழுக்களா வாழ்றது அப்படிங்கறத பத்தியும் பேசுறாங்க. ஏன் ஒரு உயர்ந்த தத்துவ குறிப்பு மேகங்களுக்கு பின்னால் இருக்கிற உலகத்தை தேடாம நேரா பூமியில் இருக்கிற உயிரினங்களோட கூட்டத்தை பத்தி பேச ஆரம்பிக்கணும்? அது ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தியல் மாற்றம். தத்துவம் அப்படிங்கிறது ஏதோ நிஜ வாழ்க்கையிலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒண்ணு கிடையாது. அப்படிங்கறத இந்த முதல் வரியே ரொம்ப ஆணித்தரமா நிறுவுது. ஓ, சரி. இப்போ அந்த நிலம் பெரு முயிர் வகை அப்படிங்கிற சொல் இந்த நிலத்துல, அதாவது இந்த யதார்த்தமான உலகத்துல வேரூன்றி வாழ்ற உயிர்களை பத்தி பேசுது. மனிதர்கள் பல நேரங்கள்ல கடவுளையோ அல்லது அந்த பேரொளியையோ தங்களுக்கு வெளியே எங்கேயோ தூரத்துல தேடுறாங்க இல்லையா? ஆமா, மேல பார்த்து கும்பிடுறது அதனால தானே. அதேதான். ஆனா இந்த வரிகள் அந்த பேரொளி இங்கேயே இந்த மண்ணுல வாழ்ற உயிர்களுக்குள்ளேயே இயங்குது அப்படின்னு ஒரு புதிய கோணத்தை நமக்கு காட்டுது. நீங்க சொல்றத பார்க்கும்போது எனக்கு இது ஏதோ ஒரு பயாலஜி பாடப்புத்தகம் மாதிரி தோணுது. அடா, அப்படியா? ஆமா. அந்த நீள்குழு அனைத்தும் அப்படிங்கிற வார்த்தை நவீன அறிவியல்ல உயிரினங்களை வகைப்படுத்துற அந்த டாக்ஸானமி முறையை எனக்கு ஞாபகப்படுத்துது. இப்போ காடுகள்ல வாழ்ற விலங்குகள், கடல்ல வாழ்ற மீன்கள், அப்புறம் ஊர்வன, பரப்பன அப்படின்னு அறிவியலாளர்கள் உயிரினங்களை நீண்ட நீண்ட குழுக்களா பிரிப்பாங்க இல்லையா? விலங்கியல் வகைப்பாடு. ஆமா, அத போலவே தோணுது. ஒரு ஆன்மீகத்துக்கும் இந்த உயிரின வகைப்பாட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? நீங்க சொல்ற அந்த ஒப்பீடு மிக சரியானது. இப்போ நவீன அறிவியல்ல நாம பல்லுயிர் தன்மை, அதாவது பயோடைவர்சிட்டி, அப்புறம் ஈகோசிஸ்டம் அப்படின்னு எதை பத்தி பேசுறோமோ அதையே தான் இந்த வரிகள் தத்துவத்துவார்த்தமா அணுகுது. ஓஹோ. இந்த நீள்குழு அப்படிங்கிறது உயிரினங்கள் தனித்தனியா இயங்கல, அவ ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடைய மாபெரும் குழுக்களா செயல்படுது அப்படிங்கறது குறிக்குது. அந்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற பேரொளி ஏதோ ஒரு தனி மனிதனுக்கோ அல்லது மனித இனத்துக்கு மட்டுமே சொந்தமான ஒரு தனிப்பட்ட சக்தி அப்படிங்கிற ஒரு குறுகிய எண்ணத்தை இது சுக்கு நூறா உடைக்குது. மனிதர்களுக்கு மட்டுமானது இல்லை அப்படின்னு சொல்றீங்க? கண்டிப்பா.
பூமியில இருக்கிற ஒவ்வொரு உயிரின குழுவும் அது எவ்வளவு நீண்டதா இருந்தாலும் சரி, எவ்வளவு சிக்கலானதா இருந்தாலும் அந்த ஒட்டுமொத்த குழுவோட சமநிலையையும் அந்த பேரொளிய தாங்கி பிடிக்குது. இது மனித மையவாதத்தை, அதாவது ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் நிராகரிக்கிற ஒரு மிகச்சிறந்த ஈகோலாஜிக்கல் பார்வை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மனித மையவாதத்தை நிராகரிக்குது அப்படிங்கிற உங்க கருத்து எனக்கு ஒரு புதிய சிந்தனையை தருது. நாம பொதுவா மனிதர்கள் தான் இந்த பூமியோட மையப்புள்ளி, நாம ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு நம்பி வாழ்றோம். ஆமா, ஒரு விதமான அகங்காரம் அது. அந்த பெருமிதத்தை இந்த முதல் வரி தரைமட்டமாக்குது. சரி, இப்படி பிரம்மாண்டமான உயிரின குழுக்களை பத்தி பேசிட்டு அடுத்த வரிகள்ல இந்த தத்துவம் எடுத்து வைக்கிற அடிதான் என்ன ரொம்பவே சிந்திக்க வைக்குது. எந்த வரிகளை சொல்றீங்க? அதாவது, அளம்பெற காத்தருள் அருட்பெருஞ்சோதி, வேர்வுற உதித்த அருட்பெருஞ்சோதி, மிகுமுயிர் திரள்களை அருட்பெருஞ்சோதி, ஆர்வுற காத்தருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அது தொடருது. இந்த இடத்துல தத்துவம் தனது எல்லையை இன்னும் விரிவுபடுத்துது. இதுல உங்களுக்கு எந்த விஷயம் முரண்பாடா தோணுது? இதுல முரண்பாடு என்னன்னா, இப்போ பல்லுயிர் தன்மையை பத்தி பேசும்போது பொதுவா யானை, சிங்கம், காண்டாமிருகம் அப்படின்னு கம்பீரமான உயிர்களை பத்தி பேசுறது தானே வழக்கம். பொதுவா அப்படித்தான் பேசுவாங்க. ஆனா இங்க வேர்வுற உதித்த அப்படின்னு சொல்லுது. வியர்வையில தோன்றிய உயிர்கள், அதாவது இந்த ஒட்டுண்ணிகள், நுண்ணுயிர்கள் அப்படின்னு ரொம்ப சாதாரணமான கண்ணுக்கு தெரியாத ஒன்ன பத்தி குறிப்பிடுது. மனிதர்களாகிய நாம வியர்வையையும் அதிலிருந்து உருவாகிற உயிரினங்களையும் ஒரு மாதிரி அருவருப்பானதா தானே கருதுறோம். ஆமா, ஒரு தள்ளி வைக்கிற மனப்பான்மை இருக்கும். பின்ன ஏன் இந்த குறிப்பிட்ட நாம ஒதுக்கி தள்ளுற உயிரினங்கள் மேல இந்த வரிகள் இவ்வளவு கவனம் செலுத்துது? ஏன்னா இயற்கையோட பார்வையில ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கறத உணர்த்துறதுக்காகத்தான். மனிதர்களாகிய நாம தான் நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது கம்பீரமானது, இது ரொம்ப அருவருப்பானது அப்படின்னு பிரிச்சு பார்க்கறோம். நம்மளோட அளவுகோல்கள் அது. ஆமா, ஒரு சிங்கம் நமக்கு கம்பீரமா தெரியலாம், ஒரு ஒட்டுண்ணி அருவருப்பா தெரியலாம். ஆனா அந்த அருட்பெருஞ்சோதிக்கு அப்படியான எந்த மனித அளவுகோலும் கிடையாது. இந்த வேர்வுற உதித்த அப்படிங்கிற வார்த்தை மிகச்சிறிய வியர்வையோட ஈரப்பதத்துல உருவாகக்கூடிய உயிர்களை குறிக்குது. அந்த உயிர்களும் இந்த பிரபஞ்சத்தோட விதிகளுக்கு உட்பட்டு தங்களுக்கு அளிக்கப்பட்ட பணியை சரியா செய்து இல்லையா? அதாவது நாம நோய்க்கிருமிகள் அப்படின்னும் தேவையற்றவை அப்படின்னும் நினைக்கிற உயிரினங்களுக்கு கூட ஒரு வாழுற உரிமை இருக்கு, அதையும் அந்த பேரொளி ஆதரிக்குது அப்படின்னு இது குறிக்குதா? முற்றிலுமா அதேதான் குறிக்குது. இப்போ அந்த நுண்ணுயிர்களா இருந்தாலும் சரி, அல்லது மிகுமுயிர் திரள்களை அப்படின்னு சொல்லப்படுற பெருந்திரளான உயிர் கூட்டங்களா இருந்தாலும் சரி, அந்த பேரொளி அதை எப்படி பாதுகாக்குது அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். அலம்பர காத்தருள் அப்படின்னு ஒரு வரி வருது இல்லையா? ஆமா. அலம் அப்படின்னா செழித்து வளருதல் அப்படின்னு அர்த்தம். அந்த மிகச்சிறிய ஒட்டுண்ணிகள் கூட அதோட இயல்புப்படி அதோட சுழற்சியில செழித்து வளர அந்த ஒளி வழிவகை செய்யுது. இது மனித அகங்காரத்தின் மேலான ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த தாக்குதல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுல இதைவிட ஆச்சரியம் என்னன்னா, ஆர்வுற காத்தருள் அப்படின்னு அந்த பகுதி முடியுது. ஆர்வுற அப்படின்னா மிகுந்த ஈடுபாட்டோடு, அளப்பரிய அன்போடு அப்படின்னு தானே அர்த்தம். அதேதான், எந்த சந்தேகமும் இல்ல. வியர்வையில உதித்த ஒரு நுண்ணுயிலியை பார்த்து நாம அருவருப்பிப்படுவோம். ஆனா அந்த பேரொளி எந்த ஒரு ஒவ்வாமையோ அலட்சியமோ இல்லாம ஒரு தாய் தன் குழந்தையை நேசிக்கிற மாதிரி அளப்பரிய அன்போடு காக்குது அப்படிங்கிறது கற்பனைக்கே எட்டாத ஒரு சமத்துவ நிலை இல்லையா? ஒரு விதமான பாதுகாப்பும், ரொம்ப சின்ன உயிரினம் அப்படின்னா ஏனோ தானோ அப்படிங்கிற அலட்சியமோ அந்த பேரொளி கிட்ட கிடையாது. எல்லாத்தையுமே அது ஒரே அளவுகோல்ல முழுமையான ஈடுபாட்டோடு காக்குது. நீங்க இதையெல்லாம் விளக்கும் போது எனக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வி எழும்புறது. நம்ம நேயர்களுக்கும் இது ஒரு இயல்பான சந்தேகமா தோணலாம். சொல்லுங்க, என்ன கேள்வி அது? இப்போ அந்த பேரொளி மிகச்சிறிய நுண்ணுயிரியில் இருந்து பெரிய விலங்குகள் வரைக்கும் எல்லாத்தையும் இவ்வளவு அன்போடு எந்த பாகுபாடும் இல்லாம காக்குது அப்படின்னா, நமக்கு ஏன் வலிகள் வருது, ஏன் நோய்கள் நம்மளை தாக்குது? அந்த பேரொளி நம்மளை நேசிச்சா நமக்கு எந்த நோயும் வராம அது தடுத்திருக்கலாமே. இந்த ஒரு முரண்பாட்டுக்கு என்ன விடை? இது காலம் காலமா மனித குலம் எழுப்புற ஒரு ரொம்ப ஆழமான கேள்வி. எல்லாத்தையும் காக்கிற சக்தி இருக்கும்போது நமக்கு துன்பம் ஏன் வருது அப்படிங்கிறது. ஆமா, நிறைய பேர் கேட்பாங்க. இதுக்கான விட அடுத்த வரிகள்ல ரொம்ப தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வரிகளை நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆன்மீகம் உடலையும் நோயையும் எப்படி பாக்குதே அப்படிங்கிற நம்ம அடிப்படை பார்வையே மாறிடும். அந்த வரிகள் நான் சொல்றேன். உடலூறு பிணியார் அருட்பெருஞ்சோதி, உயிருடல் கெடாவகை அருட்பெருஞ்சோதி, அடலூர காத்தருள் அருட்பெருஞ்சோதி.
இத நான் படிக்கும்போது நான் ஒரு காலத்துல நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இது உடைக்குது அப்படின்னு தோணுது. ஏன்னா பெரும்பாலான ஆன்மீக மரபுகள் உடலை ஒரு தடையா தான் பாக்குது. இந்த உடல் வெறும் சதைப்பிண்டம், இது அழிந்து போகக்கூடியது. அதனால உடல்ல வர நோய்களை நீ பொருட்படுத்தாவ உன் உயிரை மட்டும் காப்பாத்து அப்படின்னு தானே பல தத்துவங்கள் சொல்லுது. ஆமா, உடல ஒரு சுமையா பாக்குற மரபுகள் இருக்கு. ஆனா இங்க பாருங்க, உயிருடல் கெடாவகை அப்படின்னு உயிரையும் உடலையும் சேர்த்தல்லவா பாதுகாப்பதா சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன் அப்படி ஒரு பார்வை? நீங்க ரொம்ப சரியா சுட்டி காட்டுனீங்க. பல தத்துவங்கள் உடல ஒரு சிறைச்சாலையாவும் உயிரை அதுக்குள்ள இருக்கிற கைதியாவும் உருவகப்படுத்துது. ஆனா இந்த வரிகள் உடலும் உயிரும் ஒன்னோடு ஒன்னு பிரிக்க முடியாத ஒரு அலகா இயங்குறத முழுமையா அங்கீகரிக்குது. ஓ, இன்செப்பரபிள் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோமே அது. அதேதான். நோய் அப்படிங்கிறது உலகத்தோட யதார்த்தம். அதை இந்த வரிகள் மறுக்கவோ இல்ல இது வெறும் மாயை அப்படின்னு ஒதுக்கவோ இல்ல. உடலுறுப்பினியால் அப்படின்னு நிஜமான நோயினால வர்ற துன்பத்தை ரொம்ப வெளிப்படையா பதிவு செய்து அந்த நுண்ணுயிரிகள் நம்ம முந்தைய வரியில பார்த்தோமே. ஆமா, வேர்வுற உதித்த உயிர்கள். அதான் அந்த நுண்ணுயிரிகள் அதோட இயல்பின்படி செழித்து வளரும்போது அது மனித உடலை தாக்குனா அது நோயாவே மாறுது. இது இயற்கையோட ஒரு சுழற்சி. ஒரு நிமிஷம். அப்படியானால் ஒரு பக்கம் அந்த நுண்ணுயிருக்கும் அது வாழ உரிமையை கொடுத்துட்டு மறுபக்கம் மனிதன் நோயால பாதிக்கப்படும் போது அந்த மனிதன் அது எப்படி காக்குது? இதை நான் ஒரு நவீன உதாரணத்தோடு பொருத்தி பார்க்கிறேன். நம்ம உடலை ஒரு கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் அப்படின்னும் உள்ளே இருக்கிற உயிரை சாஃப்ட்வேர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஒரு வைரஸ், அதாவது இங்க பிணி நம்ம உடலை தாக்கும்போது கம்ப்யூட்டரோட ஆபரேட்டிங் சிஸ்டம் எப்படி போராடுமோ அது போலவா இது செயல்படுது? ஆமா, உங்க கம்ப்யூட்டர் ஒப்பீடு இதை இன்னும் சுலபமா புரிஞ்சிக்க ரொம்ப உதவியா இருக்கு. ஒரு கம்ப்யூட்டர்ல வைரஸ் தாக்கும்போது அதோட பாதுகாப்பு அமைப்பு அந்த ஹார்ட்வேரை தூக்கி எறிஞ்சிடாது. ஆமா, ஆன்டிவைரஸ் ரன் ஆகும். அதுக்கு பதிலா உள்ளே இருக்கிற சாஃப்ட்வேரான நமது உயில் அந்த நோயினால முழுவதுமா அழிஞ்சிடாம, அதாவது கரப்ட் ஆகிடாம இருக்க அந்த ஹார்ட்வேரை சுத்தியும் ஒரு பாதுகாப்பு சுவரை அது எழுப்பும். இந்த உயிர் இயங்குறதுக்கு இந்த உடல் அப்படிங்கிற கருவி ரொம்ப அத்தியாவசியமானது. உடல் அப்படிங்கிற கருவி பழுதடையும் போது அந்த பேரொளி அதை கைவிடுறதில்ல. அந்த பாதுகாக்கிற முறையில தான் ஒரு வார்த்தை என்ன ரொம்பவே கவர்ந்தது. முன்னாடி நுண்ணுயிரிகளை காக்கும்போது ஆர்வர காத்தருள் அப்படின்னு ரொம்ப அன்போட காக்கிறதா சொன்னாங்க. ஆனா இங்க நோய் வரும்போது அடலுற காத்தருள் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அடல் அப்படின்னா வீரம், ஒரு முரட்டுத்தனமான வலிமை, அதாவது பியர்ஸ் ஸ்ட்ரெங்த் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஏன் அன்பு அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வலிமை அப்படிங்கிற வார்த்தைக்கு இது திடீர்னு மாறுது? தத்துவத்தோட இயக்கவியலை நீங்க ரொம்ப சரியா பிடிச்சிட்டீங்க. அதுதான் இந்த பேரொளியோட தன்மை. சூழலுக்கு ஏத்த மாதிரி அது தன்னை மாத்திக்குது. ஒரு சாதாரண உயிரை காக்க மென்மையான அன்பு போதும். ஆனா ஒரு நோய் உடலை தாக்கி உயிரை அச்சுறுத்தும் போது அங்க வெறும் மென்மையான அன்பு மட்டும் போதாது இல்லையா? ஆமா, அப்போ ஃபைட் பண்ணணும். அதுதான், அந்த நோயை எதிர்த்து போராடி உடலையும் உயிரையும் மீட்டு கொண்டு வர ஒரு பிரம்மாண்டமான தீவிரமான வலிமை வேணும். அதனாலதான் அடலுற காத்தருள் அப்படின்னு அது சொல்லுது. இப்போ ஒரு தாய் தன் குழந்தைய தூங்க வைக்கும்போது ரொம்ப அன்பா இருப்பா. ஆனா அதே குழந்தைய ஒரு ஆபத்து நெருங்கினா அவ காட்டுற சீற்றம் ஒன்னு இருக்குல்ல. ஆமா, அது பயங்கரமா இருக்கும். அந்த சீற்றம் தான் இந்த அடல். இது கேட்கவே நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது. இப்போ உடல் நலம் இல்லாம வலியால துடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு இந்த வரியோட ஆழம் புரிஞ்சது அப்படின்னா, அவர் தன்னந்தனியா அந்த நோயோட போராடல. அவருக்குள்ளேயே அந்த பெருளி ஒரு வலிமையான கேடயமா நின்னு ஒரு போர்வீரனை போல போராடிட்டு இருக்கு அப்படிங்கிற புரிதலே அவருக்கு ஒரு பெரிய மன உறுதி கொடுக்கும் இல்லையா? கண்டிப்பா கொடுக்கும். இந்த சோதனை காலங்கள்ல மனிதர்களுக்கு தேவைப்படுற ஆழமான மனவலிமையையும் உடல் மீண்டும் மீண்டெழும் தன்மையையும் தான் இந்த அடல் அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. சரி, இப்போ நாம உடலை காக்கிறத பத்தி பார்த்துட்டோம். உடலோட நோய்களை தாண்டி மனித வாழ்க்கையில நாம எதிர்கொள்ற மிகப்பெரிய போராட்டம் ஒன்னு இருக்கு. அத பத்தி தான் இந்த தத்துவத்தோட இறுதி பகுதி ரொம்ப விரிவா பேசுது. ஓ, ஆமா, அது மனிதனோட மனம் அப்புறம் செயல்கள் பத்தின பகுதி. அதாவது சிசுமுதற் பருவ அருட்பெருஞ்சோதி, செயல்களின் உயிர்களை அருட்பெருஞ்சோதி, அசைவர காத்தருள் அருட்பெருஞ்சோதி. இதோட நடைமுறை யதார்த்தம் என்ன? நேயர்கள் இத தங்களோட தினசரி வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பார்க்கறது? ஏன்னா நாமெல்லாம் ஏதோ ஒரு வயசுல இருக்கோம். சிசு பருவத்திலிருந்து ஆரம்பிச்சு தினமும் எண்ணற்ற செயல்கள்ல ஈடுபட்டுட்டே இருக்கோம். ஆமா, நம்ம ஓட்டம் நிக்கிறதே இல்ல. அதுதான், அலுவலக வேலை, குடும்ப பொறுப்பு, சமூக வலைத்தளங்கள் அப்படின்னு நாம ஓடிட்டே இருக்கோம்.
இந்த செயல்களின் உயிர்களை அந்த பேரொளி காக்குது அப்படின்னா அதோட உளவியல் ரீதியான அர்த்தம் என்னவா இருக்கும்? இப்போ சிசுமதர் பருவா அப்படிங்கிறது மனித வாழ்க்கையோட ஒரு காலக்கோடு. ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அது வளர வளர ஒவ்வொரு கணமும் ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கு. இந்த செயல்களை தான் தத்துவார்த்தமா கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ம், நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும், நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், அது நல்லதோ கெட்டதோ, நமக்குள்ள ஒரு சலனத்தை, ஒரு அதிர்வ, ஒரு விதமான மன அலைக்கழிப்பை தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்கு. இது நம்ம எல்லாரும் தினமும் உணர்றோம் இல்லையா? காலையில டிராஃபிக்ல ஏற்படுற ஒரு சின்ன வாக்குவாதம், அலுவலகத்துல ஏற்படுற ஒரு பிரஷர், இது எல்லாமே நம்மள நாள் முழுக்க அலைக்கழிக்குது. இது ஒரு விதமான டிசிஷன் ஃபெட்டிக், அப்புறம் ஒரு மனச்சோர்வை நமக்கு ஏற்படுத்துது. சரியா சொன்னீங்க. அந்த செயல்கள்ல, அதாவது அந்த கர்ம வினைகள்ல சிக்கி உழல்ற உயிர்களைத்தான் செயல்களின் உயிர்களே அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அப்படி தொடர்ந்து செயல்களோட புயல்ல சிக்கித் தவிக்கிற மனித மனங்களை அந்த அருட்பெருஞ்சோதி எப்படி காக்குது அப்படிங்கறதுல தான் இந்த தத்துவத்தோட உச்சமே இருக்கு. அது அசைவர காத்தருள் அப்படின்னு சொல்லுது. அசைவர அப்படின்னா? அசைவர அப்படின்னா எந்த விதமான சலனமும் இல்லாம, சிறிதும் அசையாம நிலையா உறுதியா காக்குறது அப்படின்னு அர்த்தம். ஓ, இந்த அசைவர அப்படிங்கிற வார்த்தையை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, கடலோட மேற்பரப்புல பெரும் புயல் வீசலாம், அலைகள் 20 அடி உயரத்துக்கு எழும்பலாம், அந்த பெரும் ஆர்ப்பாட்டமும் சலனமும் நடந்துட்டு இருக்கலாம். ஆம். ஆனா கடலோட பல நூறு அடி ஆழத்துல எந்த ஒரு புயலோட தாக்கமும் இல்லாம, ஒரு துளி சலனம் கூட இல்லாம ஒரு அபரிமிதமான அமைதி இருக்குமே, அது போலவா நாம செய்யற செயல்கள், நம்ம அன்றாட வேலைகள், நம்ம வெற்றி தோல்விகள்லாம் கடலோட மேற்பரப்புல நடக்கிற புயல் மாதிரி நம்மள தொடர்ந்து அலைக்கழிச்சாலும், நம்ம மையத்துல, நம்ம உயிருக்கு அந்த பேரொளி ஒரு நங்கூர மாதிரி செயல்பட்டு நம்மள நிலை தடுமாறாம பாத்துக்குதா? மிக அற்புதமான ஆழமான ஒப்பீடு இது. இதுதான் இதோட துல்லியமான விளக்கம். நாம உலகியல் செயல்கள்ல சுழண்டுட்டு இருக்கும்போது, நம்மள அந்த செயல்கள் முழுவதுமா சிதிச்சிடக்கூடும். அந்த செயல்களோட விளைவுகள் நம்மள தீவிரமான மன அழுத்தத்துக்கோ அல்லது பெரிய தற்பெருமைக்கோ கொண்டு செல்லலாம். ஆமா, ஈகோ வந்துரும். அப்படி நம்முடைய மையப்புள்ளி சிதறிடாம இருக்க நமக்கு ஒரு அசைக்க முடியாத நிலைத்தன்மை தேவைப்படுது. அந்த நங்கூரம் தான் அருட்பெருஞ்சோதி. நீங்க குழந்தை பருவத்திலிருந்து எவ்வளவு செயல்களை செய்திருந்தாலும் சரி, அதோட சுழல்ல இருந்து உங்களை முழுவதுமா மூழ்க விடாம, உங்க ஆழத்துல ஒரு சலனமற்ற அமைதிய, ஒரு நிலைத்தன்மைய அந்த பேரொளி ரொம்ப உறுதியா பிடிச்சிட்டு இருக்கு. நீங்க இத பத்தி பேசும்போதே, இத்தனை நாள் நம்ம அன்றாட செயல்கள் மேல இருந்த ஒரு பயம் விலகுற மாதிரி தோணுது. சரி, இப்போ நம்ம இந்த ஆழமான உரையாடலோட இறுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம விவாரிச்ச இந்த 4 தத்துவ படிக்கட்டுலையும் தொகுத்து, நேயர்களான உங்களுக்கு இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்ப்போம். சொல்லுங்க. முதல்ல இந்த தத்துவம் பிரபஞ்சத்தோட பல்லுயிர் தன்மையை பேணுவதை பத்தி பேசிச்சு, பூமியில வாழுற அனைத்து நீண்ட உயிரின குழுக்களையும் அது காக்குது அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவதா, வியர்வையில உதித்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகளை கூட எந்த பாகுபாடும் இல்லாம அளப்பெரிய அன்போடு, அதாவது ஆரூர அதை செழிக்க வைக்குது. மூணாவதா அந்த இயற்கையோட சுழற்சியில மனித உடலை நோய்கள் தாக்கும்போது, அந்த உடலை வெறும் சதையா நினைக்காம, ஒரு உயிரோட்டமுள்ள கருவியா மதிச்சு, அது கெட்டுப் போகாதவாறு மிக தீவிரமான வலிமையோடு, அதாவது அடலுற ஒரு கேடயமா நின்னு காக்குது அப்படிங்கறத பார்த்தோம். நான்காவதா, சிசுப்பருவம் முதல் நாம செய்யற எண்ணற்ற செயல்களோட புயல்ல நாம சிக்கி தவிக்கும்போது, நம்ம மையத்தை இழந்துடாம இருக்க ஒரு ஆழமான நங்கூரம் போல சலனமின்றி அசைவர அது நிலைநிறுத்துது. இந்த தகவல்கள் நேரான உங்களுக்கு ஏன் ஒரு புதிய திறவுகோலா இருக்கணும் அப்படின்னா, நீங்க வாழ்க்கையோட யதார்த்தமான சவால்களால, அதாவது ஏதேனும் ஒரு உடல் உறுப்பினியால் பாதிக்கப்பட்டு வலியோட இருக்கலாம், அல்லது தினசரி வாழ்க்கையோட செயல்கள்ல மூழ்கி போய் ஒரு முடிவில்லாத அலைக்கழிப்பால மனதளவுல சோர்வடைஞ்சிருக்கலாம். அப்போதெல்லாம் நீங்க தனியா போராடல, உங்களை காக்க ஒரு அசைக்க முடியாத பெருஞ்சக்தி அன்பாகவும் வலிமையாகவும் ஒரு நிலைத்தன்மையாகவும் உங்களுக்குள்ளேயே செயல்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த புரிதல் உங்களோட அன்றாட போராட்டங்களை நீங்க எதிர்கொள்ற விதத்தையே முழுசா மாத்திடும். ரொம்ப உண்மைங்க. இது அறிவியலோட பல்லுயிர் தன்மையையும் மனித உடலியலையும் நம்ம ஆழ்மன உளவியலையும் ஒன்றிணைக்கிற ஒரு ரொம்ப முழுமையான பார்வை. மனிதர்கள் தங்களை பிரபஞ்சத்தோட ஆளுமையாகவும் மற்ற உயிரினங்களை கீழானதாகவும் கருதுற அகங்காரத்தை உடைச்சு, இயற்கையோட ஒரு சிறு துளியா நாம எப்படி பாதுகாக்கப்படுறோம் அப்படிங்கறத இது ரொம்ப அழகா உணர்த்துது. இதை வச்சுதான் இந்த ஆழமான உரையாடலை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். இன்னைக்கு நாம விவாதிச்ச இந்த தத்துவத்தின்படி உலகை காக்கிற அந்த பேரொளி
வியர்வையில உடித்த ஒரு சின்னஞ்சிறு சாதாரண ஒட்டுண்ணியையும் மிகவும் சிக்கலான உணர்ச்சிகளை கொண்ட மனித மனதையும் எந்தவிதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாம சமமான அன்போடும் வலிமையோடும் காக்குது அப்படின்னு பார்த்தோம். ம். இது உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான சிந்தனையை விதைக்கணும். நாளை காலையில நீங்க எழுந்ததும் உங்களை சுத்தி இருக்கிற நீங்க அருவருப்பா நினைக்கிற அல்லது மிக சாதாரணமான விஷயங்களை பார்க்கும்போதோ அல்லது உங்களை அலுவலகத்திலேயோ வீட்லயோ ரொம்ப எரிச்சலூற்ற நபர்களை சந்திக்கும் போதோ அவங்களையும் அந்த சாதாரண உயிர்கள்லயும் இதே பேரொளி அதே அன்போட வியாபிச்சிருக்கு அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுல தோணுச்சுன்னா அவங்கள பார்க்குற உங்க பார்வையில என்ன மாற்றம் நிகழும்? உங்க கோவமும் பாகுபாடும் எப்படி தகர்ந்து போகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான கேள்வியோட இன்றைய உரையாடலை நாம நிறைவு செய்றோம். நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.